ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை பேஷன் மை ஹோம். இன்றைக்கான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபிக்கான ப்ரிப்பரேஷனை வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி என்ன ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா கீரை சாதம் அண்ட் பெப்பர் உருளைக்கிழங்கு பொரியல் தாங்க. கீரை சாதத்துக்கான வெங்காயம், தக்காளி, பூண்டு இதை எல்லாமே கட் பண்ணி வச்சாச்சுங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க. இதில் பாசிப்பருப்பு நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லா கோபுரமாக சேர்த்துருக்கேன். இதுபோல் பாசிப்பருப்பை சேர்த்து நம்ம கீரையை வேக வைக்கும் பொழுது டேஸ்ட் வைஸ் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. பாசிப்பருப்பு வேக வைக்கும் பொழுதே கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சுக்கோங்க. நல்லா மலர இது போல் வெந்ததுக்கு பிறகு நம்ம கீரையை சேர்த்துக்கலாங்க. நான் இன்றைக்கி அரைக்கீரை எடுத்திருக்கேன். கீரை நம்ம க்ளீன் பண்ணி போடுறோம் இல்லையா, அந்த தண்ணியே அதுக்கு போதுமானது. அப்படி ஒரு வேளை அடி பிடிக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி விட்டு 1/2 டம்ளர் போல் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போது கீரை அரை வேக்காடு போல் வெந்ததுக்கு பிறகு நம்ம கொத்தமல்லி தழை ஒரு கொத்து போல் சேர்த்துக்கலாங்க. நல்லா வாசனையாக மணமாக இருக்கும். கீரையை வேக வைக்கும் பொழுது மீடியம் இல்லைனா சிம் ஃப்ளேமில் வச்சு நீங்கள் வேக வைங்க. அப்போ தான் சீக்கிரமாக வெந்து வரும். கீரை இது போல் நல்லா வெந்ததுக்கு பிறகு கடைஞ்சி தாளிச்சுக்கலாங்க. அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு வானல் வச்சுக்கோங்க. அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகும் நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு வரமிளகாவை இது போல் கிள்ளிட்டு சேர்த்துக்கோங்க. வரமிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு பிறகு பூண்டை தட்டி வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து நல்லா வணக்கிக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்லாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணி கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நீங்கள் சின்ன வெங்காயம் மட்டும் போட்டு சேர்த்தாலும் இன்னும் வாசனையாக நல்லா டேஸ்ட்டு கொடுக்குங்க. இப்போது வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கு பிறகு தக்காளி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிக புளிப்பு வேண்டாம், கொஞ்சமாக சேர்த்து வணக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ எல்லாம் வணங்கினதுக்கு பிறகு நம்ம கடைஞ்சி வச்ச கீரை கடைசலை இதில் சேர்த்துக்கலாம். கீரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. கீரையை நல்லா மிக்ஸ் பண்ணும் பொழுது சிம்மில் வச்சுக்கோங்க. அப்போ தான் அடிப்பிடிக்காமல் இருக்கும். இப்போ கீரைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கீரையை அதிக நேரம் வேக வைக்க வேணாம். 1-2 நிமிஷத்துக்குள்ளே நல்லா கிளறி கொடுத்து கடைசியாக பெருங்காயத்தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போது சாதத்தை ஒரு பக்கம் ஆற விட்டு நான் வச்சுருக்கேங்க. இதில் உருக்குன நெய் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுறேன். அப்போ தான் கொஞ்சம் வாசனையாகவும் கீரை சாதத்துக்கு கொஞ்சம் டேஸ்ட்டாகவும் இருக்கும். இப்போது கீரையை சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. உப்பு தேவைப்பட்டால் நீங்கள் உப்பு கூட கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்துக்கலாம். அவ்வளவுதாங்க, கீரை சாதம் ரெடி. அடுத்தது நம்ம பொரியல் செஞ்சிடலாங்க. இதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேன் வச்சுக்கோங்க. இதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு கொஞ்சம் தாராளமாகவே விட்டுக்கோங்க. கடுகு சேர்த்து கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு பிறகு அடுத்து வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. நான் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம்னு கலந்து பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது 3/4 பாகம் மட்டும் வெந்தால் போதுங்க. இப்போது இதோட வரமிளகாய், அப்புறம் பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கலாம். இப்போது இது கூடவே ஒரு 3 உருளைக்கிழங்கு, வேக வச்ச உருளைக்கிழங்கு நான் சேர்த்துக்கிறேங்க. உருளைக்கிழங்கு வேக வைக்கும் போதே உப்பு தாராளமாக சேர்த்துட்டேன். இப்போ இதை நல்லா கிளறி கொடுத்து மசாலா சேர்த்துக்கலாங்க. மஞ்சள் தூள், மிளகுத்தூள், கொத்தமல்லி தூள், அடுத்து காஷ்மீரி சில்லி பவுடர் கொஞ்சமாக தாங்க சேர்த்துருக்கேன். ஏன்னா நம்ம மிளகு பவுடர் சேர்த்துருக்கோம் இல்லையா. அடுத்து ஜீரகத்தூள், இதையெல்லாம் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கிளறி கொடுங்க. நம்ம சேர்த்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு எண்ணெயிலே நல்லா வணக்கி கிளறி கொடுங்க. ஒருவேளை உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி இருந்தால் தண்ணியை லேசாக தெளித்து மட்டும் கிளறி கொடுங்க. தண்ணி ஊற்ற வேண்டாம். இது நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறி கொடுத்த பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. இப்போது உருளைக்கிழங்கு பெப்பர் பொரியல் ரெடி. டிஃபன் பாக்ஸில் எடுத்து ரெடியாக வச்சிடலாம். இன்றைக்கி எடுத்துருக்க நம்ம பழம் பார்த்திங்கன்னா மாதுளம்பழம் எடுத்துருக்கேங்க. இப்போ இதை வச்சிடலாம். மாதுளம்பழம், கீரை சாதம், பெப்பர் உருளைக்கிழங்கு பொரியல். குழந்தைங்கக்கிட்ட பழத்தை சாப்பிட சொல்லி சாப்பாடு சாப்பிட சொல்லுங்கள். நியூட்ரிஷன் பேலன்ஸ்டு லஞ்ச் பாக்ஸ் ரெடி. தேங்க்யூ.